ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மேச ராசிக்கு பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் கார்த்திகை மாதம் முடிய போது, நெக்ஸ்ட்டு மார்கழி மாதமானது பிறக்க போகுது. உங்களுடைய கஷ்டமும் முடியறதுக்கான சான்ஸ் வந்துருச்சு. கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி 1 பிறக்கும் போது உங்களுடைய ராசிக்கு கஷ்டங்கள் குறையும் என்பது வேத வாக்காக சொல்லப்பட்டிருக்கு. 2500 ஆண்டுகளுக்கு பிறகு கடைசி கட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை மேச ராசிக்காரங்க பயன்படுத்தி முன்னேறணும். ஸோ மேச ராசிக்கு என்னெல்லாம் நடக்கோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த வீடியோவில் உங்களுக்கான ஃபுல் டீட்டெயிலை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ மேச ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேச ராசிக்கு சொல்லி அடிக்கக்கூடிய யோகங்கள் கார்த்திகை முடிந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்த 30 நாட்களில் ஏற்பட போகக்கூடிய மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ளணும் என்பது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன ஏற்பட போகும் அப்படிங்கிற மாற்றங்களை இந்த வீடியோவில் அதிரடியாக மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ கார்த்திகை மாதம் நிறைவடைய போகிறது. இன்னும் சில நாட்களில் மார்கழி மாதம் பிறக்க இருக்கு. ஆன்மீக ரீதியாக மார்கழி மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த மாதத்தில் சில கிரக பயிற்சியால் மாற்றம் ஏற்பட போகிறது. பலர் புதிய திட்டங்களோடு மார்கழி மாதத்தில் நுழைஞ்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறதுனால இந்த வீடியோவை பாருங்கிறத சொல்கிறேன். ஸோ மார்கழி மாதம் நிறைவடையும் போது நீங்கள் நினைக்காத பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ கார்த்திகை மாதம் நிறைவடைந்து மார்கழி மாதம் பிறக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசியில் உச்ச பலத்தோடு வக்ரம் ஆவார். அவர் 19ஆம் தேதியே மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். அங்கேயும் அவர் வக்ரகதியில் தான் இருக்க போகிறாரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வகையில் பயிற்சி ஆகிறாங்க. இதில் சுக்கிரனும் செவ்வாயும் இருவரும் தங்களுடைய ஆட்சி பலத்தை விட்டு பயிற்சி ஆகிறாங்க. இதில் சூரியனும் தனுசு ராசியில் பயணிக்கிறார். தனுசு ராசியிலிருந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக தனுசு ராசியில் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு உச்சகட்டத்துக்கு போவாங்க. புதன் பகவான் விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சனி பகவான் மகர நிவர்த்தி ஆகிறார். சுக்கிரன் புதன் சேர்க்கை மதன ராஜ கோபால யோகத்தை கொடுக்கும். சூரியன் செவ்வாய் இணைவோ மகா யோகம் என்று சொல்லப்படும். அப்போ புதன் சேர்க்கையால் மதனராஜ கோபால யோகம், செவ்வாய் சேர்க்கையால் மகா யோகம், இந்த 2 யோகம் உங்களுக்கு உருவாகுது. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையால் மங்கள யோகமும் உருவாகுது. சுக்கிரன் சூரியன் சேர்க்கையால் சுக்கிர ஆதித்ய யோகமும் உருவாகுது. இப்படி கார்த்திகை முடிந்து மார்கழி பிறக்கும்போது பல அற்புத யோகங்கள் உருவாகுது. இது 12 ராசிகள்லையுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் பர்டிகுலராக மேச ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத விரிவாக சொல்ல போகிறேன். அதை விரிவாக இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மேச ராசி மற்றும் மேச லக்னத்துக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 8வது இடத்துல ஆட்சி பலத்தோடு வரப்போகிறாரு. கரெக்டாக அவர் தனுசு ராசிக்கு பயிற்சியும் ஆகிடுவார். இந்த 2 நிலைகளில் குரு பார்வை இருக்குது. குரு கரெக்டாக மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுவார். அப்போது உங்களுக்கு நல்ல நிலையில் தான் குருவால் பலன் இருக்க போகுது. உங்கள் ராசியில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் கிடையாது. அங்கு உங்கள் ராசி அதிபதி இருப்பதால் கடவுளின் பரிபூர்ண அருளை பெற போகிறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே சிறப்பான பலன்களை பெறுவீங்க. இறங்கிய அனைத்து காரியங்கள்லையும் வெற்றிகள் குவியோ. வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் ஒன்று விடாமல் நிறைவேறும். பெயர் புகழ் உங்களுக்கு அதிகரிக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அப்புறம் சுக்கிரன் 8வது இடத்திற்கு பயிற்சி ஆவதால் விபரீத ராஜயோகம் கிடைக்கும். பொருளாதார ஏற்றம் அடைவீங்க. பங்கு சந்தை, சீட்டு, எம்எல்எம்பி இந்த மாதிரி இதில் இது பண்ணுறது, அப்புறம் எம்எல்எம்பி, பிட்காயின் போன்றவற்றெல்லாம் நீங்கள் முழுசாக ஈடுபடும் போது லாபம் அதில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இழந்த செல்வங்களை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இனி இருக்க போகுது.
பொருளாதாரம், பணம், கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை இனி நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நிறைய பொருளாதாரத்தில் இழப்பு இல்லாமல் தப்பிக்கலாம். அப்புறம் புதன் பகவான் மூலம் கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் கிடைக்கும். கடன் சுமை உங்களுக்கு குறையும். பழைய பாக்கி கூட உங்களுக்கு வசூலாகும். சுபகாரிய தடைகள் இருந்தால் அதுவும் விலகும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் ஒரு வகையான மகிழ்ச்சி அதிகரிக்கும். ராசி அதிபதி நல்ல நிலையில் இருப்பதால் நற்பலன்கள் அதிகம் பெறுவீங்க. அதுக்கான ஒரு யோக டைமாக இந்த யோக டைம் அமைந்திருக்கு. மனதில் மட்டும் கவலை ரேகைகள் இருந்து கொண்டே இருக்கோ, அலைச்சல் இருக்கோ. ஸோ காரியங்கள் நிறைவேறினாலும் சின்ன சின்ன தடைகள் இருக்கோ. பழக்க வழக்கங்களில் அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். பயணங்கள் போது சற்று கவனமாக இருங்க. கற்ப விநாயகர் வழிபாடு எல்லாவற்றிலுமே வெற்றியை தேடித்தரும். அதனால் அந்த வழிபாடை மேச ராசிக்காரங்க பர்டிகுலராக பண்ணுங்க. ஸோ மேச ராசிக்கு இந்த மாதிரியான யோகங்கள் தான் அடிக்க போகுது. கார்த்திகை முடிந்து மார்கழி பிறக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் உங்களுக்கு வரக்கூடிய மார்கழி அதிர்ஷ்டமாக இருக்க மார்கழி முதல் நாள் ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் இருக்கு. கார்த்திகை எப்படி தீபத்துக்கு ஸ்பெஷலோ அதே போல் மார்கழியும் தீபத்துக்கு ஸ்பெஷல் தான். அதனால் மார்கழி முதல் நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தீபத்தை மேச ராசிக்காரங்க நீங்கள் ஏற்றுனீங்கன்னா இன்னும் அதிகமான பலனை பெற முடியும். ஸோ அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க மார்கழி மாதம் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அற்புதமாக பிறக்க போகிறது. இந்த அற்புதமான சிறப்பான நாளை நம்ம கணக்கு போட்டு வைத்துக்கணும். இந்த மார்கழி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 30 நாட்களுமே ஒரு வேண்டுதலை இறைவனுடைய பாதங்களில் வைத்து நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டால் அந்த வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் விரைவில் உங்களுக்கு பலிக்கும். சில பேருக்கு மார்கழி மாதம் முடிவதற்குள்ளேயே அந்த வேண்டுதல் நிறைவேற வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா மார்கழி மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் லட்சமடங்கு பலன் அதிகம். உதாரணத்துக்கு நிலைவாசலில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் ஒரு வருடம் தீபம் ஏற்றி வைத்த வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும். ஸோ மார்கழியுடைய பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ மார்கழி மாதத்தில் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை அன்னதானம் செய்தால் 1,00,000 பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும். மார்கழி மாதத்தில் ஒரு நாள் கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் தானமாக வழங்கினால் 1,00,000 முறை அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்த பலனை நீங்கள் பெற முடியும். அத்தனை சிறப்பு வாய்ந்த மாதம்தான் மார்கழி மாதம். பெருமாள் கோவில், சிவன் கோவில், வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில், இந்த மாதிரி எந்த கோவில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிறதோ அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடை மேற்கொள்ளுங்க. மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழித்து வாசலை கூட்டி கோலம் போட்டு நிலைவாசல் படியில் 2 விளக்கெல்லாம் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்க ஏற்றுங்க. அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவும் பண கஷ்டம் இருக்கிறது எனும் பட்சத்தில் அந்த 2 மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. தாமரை தண்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த மார்கழி 30 நாளுமே தாமரை தண்டு திரி போட்டு நிலைவாசலில் விளக்கேற்றக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பண கஷ்டம் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. இன்னும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த எண்ணெயில் தினமும் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு தீபம் ஏற்றுங்க. நிலைவாசலில் வாசம் நிறைந்த சாம்பிராணி வத்திகளை ஏற்றி வைங்க. உங்கள் வீடு பார்ப்பதற்கு அப்படியே ரம்யமாக இருக்கும். காலையில் மகாலட்சுமி வீதியில் வலம் வரும்போது வேறு எந்த வீட்டிற்கும் போகணும் என்ற எண்ணமே அவங்களுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். உங்கள் வீட்டை பார்த்தவுடன் அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து விட வேண்டும். அதற்காக மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை அடுத்தவர்கள் மீது படக்கூடாது என்று எண்ணுவது தவறு. இருந்தாலும் பண விஷயத்தில் நாம் எப்போதுமே சுயநலமாக சிந்திப்போம்ல. அதனால தான் இந்த தீபம் உங்கள் ராசிக்காரங்க எவர் ஒருவர் வீட்டில் மார்கழி மாதம் முழுவதும் காலை சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் ஐஸ்வர்யத்திற்கு ஒரு துளி குறை இருக்காது என்பது குறிப்பிடப்படுது. இது நிதர்சனமான உண்மை. ஸோ மார்கழியில் ஒரு நாள் நிலைவாசலில் தீபமேற்றினால் 1,00,000 நாட்கள் தீபமேற்றி வழிபாடு செய்த பலனை அடைய முடியும். ஸோ மார்கழி மாதம் 30 நாளுமே நீங்கள் தீபமேற்றினால் உங்கள் வாழ்நாளில் கிடைக்காத புண்ணியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் மார்கழி மாதத்தில் உங்களால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. குடும்ப சுபிட்சை அடையும்.
ஸோ கார்த்திகை முடிந்து மார்கழி பிறக்கும்போது உங்களுக்கு மார்கழி அதிர்ஷ்டமாக இருக்க இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதனால தான் உங்கள் ராசிக்கு பரிகாரங்களும் என்னங்கிறத ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.